சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்குங்க. ஆமாங்க, 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பென்ஷன் தொகையை உயர்த்த போறதா ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த பென்ஷன் திட்டமானது அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்லாமல் சாமானிய மக்களுக்கும் பென்ஷன் தரக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் தொகை எவ்வளவு உயரப்போகுது அப்படிங்கிறதையும், சாமானிய மக்களுக்கு என்னென்ன ஓய்வூதிய திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து புது புது தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸில் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து மூத்த குடிமக்களுக்குமே மத்திய அரசு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஓய்வூதியம் தொடர்பாக மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனைவருக்குமே வயதாகும் போது செலவுகள் அதிகரித்து வருகிறது. உடல் நலம் மற்றும் சுகாதார பிரச்சனைகளுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. இது போன்ற சூழலில் மூத்த குடிமக்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தற்போது 80 வயதிற்கு பிறகுதான் 20% கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கிறது. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய புதிய திட்டத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா, இந்த கூடுதல் ஓய்வூதிய பலனானது 65 வயதிலிருந்தே தொடங்க வேண்டும் அப்படின்னு திட்டமிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குழுவும் 65 வயதுக்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு 65 வயதிலிருந்து கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65 வயதிலிருந்து 5% கூடுதல் ஓய்வூதியமும், 70 வயதில் 10% கூடுதலான ஓய்வூதியமும், 75 வயதில் 15% கூடுதல் ஓய்வூதியம் மற்றும் 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மாநில அரசுகள் ஏற்கனவே இந்த விதியை அமல்படுத்தியிருக்காங்க. எனவே மத்திய அரசும் இதை அமல்படுத்த அழுத்தம் கொடுத்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அறிவிப்புகள் முறைப்படி விரைவில் வெளியாகும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இளம் வயதில் நம்ம ஓடி ஓடி வேலை செய்து கை நிறைய சம்பாதிக்கலாம். அண்ட் அதோடு சேர்த்து நிறைய பணத்தை சேமித்து வைக்கலாம். ஆனால் வயதான பிறகு இது எதுவுமே இருக்காது. அன்றாட செலவுகளுக்கு கூட மிகவும் சிரமப்பட வேண்டிய சூழலும் ஏற்படும். அந்த ஒரு சூழல் பார்த்தீங்க அப்படின்னா, யாராச்சும் பணம் தருவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இல்லை யாராவது நம்ம பார்த்து கொள்வாங்களா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நம்மளோட செலவுகளை நம்ம தான் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ அதற்கு நம்ம இப்போதே தயாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகும். அதற்கு பென்ஷன் பணம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பென்ஷன் என்ற பெயரில் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அல்லது 5000 ரூபாயோ தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வந்துச்சு அப்படின்னா, அதை வச்சு வயதான காலத்தில் அவங்களோட அன்றாட செலவுகளை பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பென்ஷன் திட்டம் அப்படிங்கிறது அரசு ஊழியர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, சாமானிய மக்களுக்கும் இந்த பென்ஷன் திட்டம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடல் பென்ஷன் யோஜனா, ஈஸ்ரம் கார்டு பென்ஷன் திட்டம், ஓஏபி அப்படின்னு நிறைய வகையான பென்ஷன் திட்டங்களும் இருக்கு. முதியோர் ஓய்வூதிய திட்டங்கள், வங்கி மற்றும் போஸ்ட் ஆஃபீஸில் வழங்கக்கூடிய சிறு சேமிப்பு திட்டங்கள் போன்ற நிறைய திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வராங்க. அதில் உங்களுக்கு ஏற்ற திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைப்பு சாரா துறையை சேர்ந்த கூலி தொழிலாளர்களுக்கும் பென்ஷன் திட்டம் இருக்கு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு உங்களுக்கு ஏற்ற பென்ஷன் திட்டத்தில் இணைந்து மக்கள் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் இந்த அறிவிப்புகள் மூத்த குடிமக்களுக்கு
மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது. இந்த திட்டங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.